எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷம்பாலா பற்றி என்னுடைய வியூ கொஞ்சம் ஷேர் பண்ணலான்னு இருக்கிறேன். இந்த ஷம்பாலான்ற ப்ரோக்ராம் வந்து ஆச்சாரியில் முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த ப்ரோக்ராம் வந்து 12/12/2012 எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். 12/12 உலகம் பெரிய ஒரு அழிவு ஏற்பட போகுது, அது வந்து இது பண்ண காப்பாற்றுறதுக்காக எல்லோரும் ப்ரே பண்ணாங்க. ஸோ அந்த முயற்சியில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க, இன்வைட் பண்ணியிருந்தாங்க, நாங்களும் போயிருந்தோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து எப்படின்னா, ஒரு உலக அமைதிக்காக 12,000 பேர் சேர்ந்து ஒரே இடத்துல உட்காந்து தியானம் பண்ணோம். உண்மையாலுமே அந்த நாள் என்னால் இது வரைக்கும் மறக்க முடியல, ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதே மாதிரி அந்த ஒரு நாள் பண்ணுறதை விட்டு இல்லாமல் எவ்ரி இயர் இது வந்து 6 வருஷம் முடிஞ்சு 7ஆவது வருஷமும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் இந்த வருஷமும் நான் வந்து அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கேன். ஸோ இதோடைய பெனிஃபிட் என்னென்னா, இந்த ப்ரோக்ராம் வெறும் ஒரு மெடிடேஷன் ப்ரோக்ராம் மட்டும் கிடையாது, இதுக்கான ப்ரிப்ரேஷன் ஒன்று இருக்குது. ஷம்பாலாக்காக ப்ரிப்ரேஷன் பண்ணாமல் வர முடியாது. ஸோ இது ப்ரிப்ரேஷன்ன்றது வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் இருக்குது. நம்மளுக்கு வந்து 4-5 ஸ்டெப்ஸ் சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்டெப்ஸ் வந்து ஆயில் புல்லிங் பண்ணுறது, தேக சுத்தி பண்ணுறது, சப்தமுக கிரியா பண்ணுறது, இது மாதிரி நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. அது ஏர்லி மார்னிங் எழுந்து நான் ரெகுலராக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த ப்ரோக்ராம்லாம் அது ப்ராக்டிசஸ் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் ஷம்பாலா அட்டன் பண்ணும்போது உங்களுக்கான ஃபுல் எனர்ஜி யூ வில் கெட் இட். ஸோ எல்லாருமே வந்து தனக்கு நம்மளுக்கு மட்டும் நினைக்கிற காலத்தில் இந்த மற்றவங்களுக்கும் உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் நல்லா இருக்கணுன்ற ஒரு எண்ணத்தோடு ஆரம்பித்தது தான் இந்த ப்ரோக்ராம். ஆனால் என்னோடய லைஃப்பில் ஏற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஷம்பாலாவில் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னா, விஷ் லிஸ்ட்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க. உங்களோட எண்ணங்கள் என்னென்னலாம் நிறைவேறாத எண்ணங்கள் இருக்கோ அதெல்லாமே எழுதி வந்து நம்ம அன்றைக்கி வந்து அந்த ஷம்பாலா மெடிடேஷனில் வச்சு நம்ம தியானம் பண்ணால் அதெல்லாம் நிறைவேறும்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஃபஸ்ட் இயரில் என்னோடய விஷ் லிஸ்ட் எல்லாமே எழுதி ப்ரெசென்ட் பண்ணியிருந்தேன். ஆல்மோஸ்ட் நான் எழுதின டாப்பில் இருந்த 4 விஷ் எல்லாமே நிறைவேறிடுச்சு. ஸோ நம்ம கோயிலில் போய் எப்படி வேண்டிக்கிறோமோ, கடவுள்கிட்ட என்னென்ன வேணும், நம்மளுக்கு வேணும், நல்லா இருக்கணும் வேண்டிக்கிறோமோ, அதே தான் இந்த ப்ராக்டிஸும். ஸோ எல்லாருமே இந்த ஷம்பாலாவில் என்ன மாதிரி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த வருஷம் 12/12/2019, 21/12/2019 இந்த 2 நாள் நடக்குது. ஸோ எல்லோரும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஸோ நான் பெற்ற இந்த நல்ல விஷயத்தை எல்லோரும் பெறணும்னு சொல்லிட்டு என்னுடைய வேண்டுகோள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. ஸோ எல்லோரும் வரணும், என் கூட சேர்ந்து எல்லோரும் தியானம் பண்ணுவாங்க. நன்றி.